பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவக்கினான். அவன் தான் ராஜ்யபாரம் பண்ணின 4ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 2ஆம் தேதியிலே கட்டத் தொடங்கினான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே 60 முழ நீளமும் 20 முழ அகலமுமாயிருந்தது. முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே 20 முழ நீளமும் 120 முழ உயரமுமாயிருந்தது. அதன் உட்புறத்தை பசும் பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாரு பலகைகளினால் செய்து பசும் பொன்னினால் இழைத்து அதன் மேல் பேரிச்ச வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்தரித்து அந்த மாளிகையை இரத்தினங்களால் அலங்கரித்தான். பொன்னானது பர்வாயீமின் பொன்னாயிருந்தது. அந்த மாளிகையின் உத்திரங்களையும் நிலைகளையும் அதன் சுவர்களையும் அதன் கதவுகளையும் பொன் தகட்டால் மூடி கொத்து வேலையால் சுவர்களிலே கேருபீன்களை செய்வித்தான். மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான். அதன் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி 20 முழமும் அதன் அகலம் 20 முழமுமாயிருந்தது. அதை 600 தாலந்து பசும் பொன்னினால் இழைத்தான். ஆணிகளின் நிறை 50 பொன் சேக்கலானது. மேல் அறைகளையும் பொன்னினால் இழைத்தான். அவன் மகா பரிசுத்தமான ஆலயத்திலே 2 கேருபீன்களையும் சித்திர வேலையாய் உண்டு பண்ணினான். அவைகளை பொன் தகட்டால் மூடினான். அந்த கேருபீன்களுடைய சட்டைகளின் நீளம் 20 முழமானது. ஒன்றினுடைய ஒரு சட்டை 5 முழமாயிருந்து ஆலயத்து சுவரை தொட்டது. மறு சட்டை 5 முழமாயிருந்து மற்ற கேருபீனின் சட்டையை தொட்டது. மற்ற கேருபீனின் ஒரு சட்டையும் 5 முழமாயிருந்தது. ஆலயத்து சுவரை தொட்டது. அதன் மறு சட்டையும் 5 முழமாயிருந்து மற்ற கேருபீனின் சட்டையை தொட்டது. இப்படியே அந்த கேருபீன்களின் சட்டைகள் 20 முழ விரிவாயிருந்தது. அவைகள் தங்கள் கால்களால் ஊன்றி நின்றது. அவைகளின் முகங்கள் ஆலயத்து உட்புறமாய் நோக்கியிருந்தது. இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் திரையையும் அதிலே கேருபீன்களின் உருவங்களையும் உண்டு பண்ணினான். ஆலயத்திற்கு முன்னாக 25 முழ உயரமான 2 தூண்களையும் அவைகளுடைய முனைகளின் மேலிருக்கும் 5 முழ உயரமான கும்பங்களையும் உண்டாக்கி சந்நிதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முனைகளின் மேல் பற்ற வைத்து 100 மாதளம்பழங்களையும் பண்ணி அந்த சங்கிலிகளில் கோர்த்தான். அந்த தூண்களை அவன் தேவ ஆலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலது புறத்திலும் ஒன்றை இடது புறத்திலும் நாட்டி வலது புறமானதற்கு யாகின் என்றும் இடது புறமானதற்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான்.